நாங்கள் வந்து இப்போ முனியேஸ்வரம் கோயிலில் இருக்கோம். இப்போ வந்து ஜெயா டிவி பக்கத்தில் வந்து இருக்கு சரிங்களா. அது வழியாக வந்தீங்கன்னா முனியேஸ்வரம் கோயில் இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து நாங்கள் முனியேஸ்வரம் பார்க்க வந்திருக்கோம் சரிங்களா. செம்ம தரிசனா அப்படியே பாருங்க, முனியேஸ்வரனை பார்த்துங்க சரிங்களா. முனியேஸ்வரன் நல்லா வேண்டிக்கிங்க, நல்லா இருக்கணும், இந்த வருஷம் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக வேண்டிக்கிங்க ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம முனியேஸ்வரனை கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த சைடு வந்து ஓகே. மீது நின்று சுற்றி போட்டு என்ன வேண்டுறோமோ நம்ம என்ன வேண்டுறோமோ அது நல்லபடியாக நடக்கும். அவர்கிட்ட நினைச்சு வந்தா நல்லபடியாக நடக்கும் எல்லாமே. பக்கத்தில் இருக்குது நம்ம முனீஸ்வரன், அதுக்கு உள்ள இருக்கிற ஸ்ரீ அங்காளேஸ்வரி முனீஸ்வர ஆலயம் மொத்தமாக சேர்ந்தது. எல்லா இதுவும் சுற்றி வந்தோம்னா லாஸ்ட்டாக முருகர் சன்னிதானம் வரல. முருகர் சன்னிதானம் வந்து அங்கே தான் இதுவே பார்க்கணும். கிருத்திகைக்கு பூஜை நடக்கும், பௌர்ணமிக்கும் பூஜை நடக்கும், அமாவாசைக்கு நல்ல விசேஷமாக இருக்கும். ஆனால் அது நடக்கும் போது பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு தான் மெயின் பூஜையே நடக்கும். அப்புறம் மகா சிவராத்திரி நல்லா விசேஷமாக இருக்கும். 10 நாள் திருவிழா நடக்கும். அது ஊரே கொண்டாட்டமாக இருக்கும். நல்ல திருவிழா இது பார்த்தோன்னா நல்லா அமோகமாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும். இது வந்து நந்தம்பாக்கம் ஏரியாவில் வந்து இறங்கணும்னா இது நந்தம்பாக்கம் பர்மா காலனி, அது உள்ள நந்தம்பாக்கம் கேட்டாலுமே விட்டுருவாங்க. நந்தம்பாக்கத்துலேருந்து உள்ள கட் பண்ணி வந்தால் ரோடு இருக்கு. இப்படி வந்தோன்னா ஈக்காட்டாங்கல் ரூட்டு வரலாம். ஜெயா டிவி பேக் சைடு ஈக்காட்டாங்கல் இறங்குனா ஜெயா டிவி பேக் சைடு இறங்குனா அழகா வந்துனே இருக்கலாம். ஸ்ட்ரைட்டா ஒரே ரோடு நடந்து வந்தால் 10 நிமிஷம் தான் ஆகும். வண்டி எடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இதாக வரலாம். பார்த்து வேணாம், ஏது வண்டி அலோடு கிடையாது. ஆட்டோ பைக் மட்டும்தான் உள்ள அலோடு. நாங்கள் இப்போ வந்துருக்கிறது முனீஸ்வரம் கோயில் சரிங்களா. கரெக்டாக இந்த இடத்துல இருக்கு. நாங்கள் லொக்கேஷன்லாம் அனுப்பி விட்ருக்கோம் சரிங்களா. எல்லாருமே வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு கண்டிப்பாக போங்க சரிங்களா. கூட்டத்தை பாருங்க, திருவிழா எல்லாமே இருக்கும் சரிங்களா. என்ன நினச்சி வந்தாலும் கண்டிப்பாக இது நடக்கும் ஓகேங்களா. கண்டிப்பாக சாமி பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக சாமி உங்களுக்கு வந்து உங்களை கண்டிப்பாக கேட்கலாம் சரிங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக கேட்கலாம் ஓகேங்களா. நல்ல சக்தி வாய்ந்த கோயிலுக்கு தான் இதுவரையும் வந்து இதுவரையும் நல்லதாக நடக்குது. நல்ல குலதெய்வம். கிண்டி கிட்ட வந்து இறங்கிட்டு வந்தானாக்கா பக்கத்தில் வரல ஜெயா டிவி ஆஃபீஸ் பேக் சைடு கோயில். இந்த ஆலயம் ரொம்ப விசேஷமான ஆலயம். அமாவாசை கிருத்திகை எல்லாத்துக்கும் விசேஷமாக இருக்கும். இங்கே வந்து சாமி கும்பிடுங்க, நினச்சது நடக்குங்க. நீங்கள் என்ன வேண்டிங்களோ இந்த கோயிலில் நல்லா நடக்கும். மனசார வேண்டிங்க, மனசார தெய்வம் செய்யும். இந்த தெய்வம் அந்த மாதிரி சக்தியான தெய்வம். இது வந்து பக்கத்தில் வந்து கருப்பணசாமி இருக்காரு, அது கயிறு கட்டி விடுவாங்க, பல டிஷ்ஷு சுற்றி போடுவாங்க, எல்லாமே இருக்குது. நல்லபடியாக தரிசனம் பண்ணலாம். நல்ல மரியாதை கோயில். மற்ற கோயிலுக்கு அதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப மரியாதையாக இருக்குது. அடுத்து ஹாய் மக்களே, இது வந்து பர்மா காலையில் ஈக்காடுத்தாங்கல்ல முனீஸ்வரர் கோயில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பர்மா காலையில் இருக்கிற ஈக்காடுத்தாங்கல் முனீஸ்வரர் கோயில். அதுக்கப்புறம் 3 சாமி நீங்கள் வந்து பார்க்கணும். மாதம் மாதம் அமாவாசை வந்து பாருங்க. சக்தி வாய்ந்த கோயில். இங்கே வந்து முனீஸ்வரர், அங்காளம்மா எல்லா சாமியும் இருக்கிறாங்க. உங்களுக்கு எது குலதெய்வமோ அங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நல்லா தரிசனம் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நாங்கள் வந்திருக்கிறது முனீஸ்வரன் சாமி. இப்போ வந்து கோயில் உள்ள இருந்து நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இது வந்து அங்காளம்மா சாமி, எல்லா சாமி, முருகர், நாகத்தம்மா எல்லாமே இருக்கு சரிங்களா. வந்து உங்களுக்கு எந்த சாமி பிடிச்சிருக்கோ அந்த சாமி கும்பிட்டு. ஆனால் சக்தி உள்ள சாமி. அமாவாசை கிருத்திகை எல்லாமே விசேஷமா இருக்கும். பௌர்ணமி எல்லாமே இருக்கும் சரிங்களா. 10 நாளைக்கு பௌர்ணமி பூஜை எல்லாமே நடக்கும் சரிங்களா. அந்த கோயிலுக்கு வந்தவங்க வந்து சாமி கும்பிட்டு நல்லபடியா எல்லாமே செல்வம் செலுத்து எல்லாமே இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிச்சிருக்க குழந்தை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் சரிங்களா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த அருள்மிகு அங்காளேஸ்வரி முனீஸ்வரர் ஆலயத்துக்கு ஒவ்வொரு நாளும் பக்த கொடியில் கூடிக்கொண்டே இருக்கிறாங்க. இதற்கு காரணம் அந்த அம்பாளும் முனீஸ்வர பெருமானும் எல்லையில்லா சக்தியோடு விளங்கி அவர்கள் நிறைவேறும் பிரார்த்தனைகளை நிவர்த்தனம் பண்ணி கொடுப்பது தான் இந்த அம்பாளுடைய கடமையும் முனீஸ்வர கடமையும். அதனால் இங்கே பக்த கொடியில் கூடியிருப்பதனால் நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் வந்திருக்கும் பக்த கொடிகள் என்றென்றும் அவர்கள் செல்வங்களோடும் பேரும் புகழோடு அம்மனுடைய அருளால் குடும்பத்தில் குழந்தைகள் கல்வியும் செய்யும் தொழில்களையும் மேலும் மேலும் மேன்மடைஞ்சு எல்லா செல்வங்களையும் பெற்றுவாங்க. தினமும் இந்த அம்பாளுடைய முனீஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி வர்ற பக்த கொடிகளெல்லாம் வம்ச வழியாக அம்மன் அருள்பாலிக்கணும். அதனால் அம்பாளுடைய அருளால் பக்த கொடியில் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் குடும்பத்திலும் ஏதோ ஒரு குறைபாடு இருந்தாலும்
இந்த ஆலயத்துக்கு வந்தால் கண்டிப்பாக சத்தியமாக நிறைவேறும் என்பது எங்கள் கிராமத்தின் உறுதி என்பதை தீர்மானமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.